என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்னமும் சற்று நேரத்தில் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உன்னுடைய மனது எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி நல்ல செய்தி நம்மை தேடி வரும் என்று என் குழந்தை எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த வேளையில் கருப்பன் உன் மனதிற்கு ஆறுதலான ஒரு செய்தியை தர வந்திருக்கின்றேன். ஆறுதலை மட்டும் கொடுத்துவிட அப்பன் நினைக்கவில்லை, அதை உன் வாழ்க்கையாக்கி தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை முடக்க இவர்கள் செய்த பல சூழ்ச்சிகளை முறியடித்து விட்ட இந்த கருப்பன் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அவர்களை வெளியே அனுப்ப முடிவெடுத்து விட்டு உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் அதிலிருந்து தன் வாழ்க்கையை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் இன்று தரப்போகின்ற செய்தியானது நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதனால் என் குழந்தை, அப்பன் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள். என்ன நடந்தாலும் இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை உன் கைகளில் பெற்றுக்கொண்டால் போதும். அது ஒன்றே உன் வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, கருப்பன் நம் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறாரே என்று யோசிக்கின்ற என் குழந்தை, ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? நம் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை பாதித்தது? நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு செய்த துரோகம் நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்தது என்று என் பிள்ளை அடிக்கடி நீ யோசிக்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளினால் நீ இழந்து விட்டது ஏராளம். ஏனென்றால் இவர்களை பற்றி நீ அதிகமாக சிந்தித்ததனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தும் அது உனக்கு தெரியாமல் போய்விட்டது. இனிமேல் இதை இப்படியே விட்டுவிட முடியாது. இதற்கு மேலும் இது இப்படியே தொடர்ந்து விடவும் முடியாது. உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்காக ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்றால் என் குழந்தையே, நீ உடனடியாக கருப்பனை தேடி ஓடோடி வந்து விடுகின்றாயல்லவா? அப்பா கருப்பா, பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள், வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் எந்த துன்பங்களும் வராதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகளை உனக்கு கொடுக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் அப்பனுக்கு மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள், உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்க நினைக்கின்றவர்கள், இவர்கள் எல்லோருமே என்றோ ஒரு நாள் உன் கைகளிலிருந்து மிக பெரிய உதவியை பெற்றவர்கள். அதுவும் சாதாரணமாக அல்ல. பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்த பிரச்சனைகளை உன்னால் தீர்க்கப்பட்டு இப்பொழுது இவர்கள் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களை பழிவாங்கவும் இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. என்ன நேரம் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ முன் வந்து நிற்கிறாய். இந்த கருப்பன் நமக்கு துணை இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையில்தானே அப்பன் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய பயமும் தேவை கிடையாது.
இனி எந்த நிலை கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரும் எதையும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தி விடலாம் என்கின்ற எண்ணத்தை முதலில் போக்க வேண்டும். யார் நினைத்தாலும் எதையும் செய்ய முடியாதபடிக்கு உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றேன். இந்த பாதுகாப்பு வளையம் உன்னை நல்லபடியாக இந்த தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றும். உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளிடமிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடும். இப்பொழுது இவர்களிடமிருந்து உனக்கு நல்ல செய்தி வர வேண்டி இருக்கிறதல்லவா? அந்த செய்தி என்னவாக இருக்கும் என்பதனை இந்த அப்பனிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்கிறாய். கருப்பன் சொல்வதை கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை பார்த்து நீ எனக்கு எப்பொழுது என்ன செய்தாய் என்று கேட்ட இந்த வாய் அன்று நீ உதவி செய்யவில்லை என்றால் என்னால் எதுவும் முடியாது என்று நின்று கொண்டிருந்ததல்லவா? நீ உதவிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் நான் இங்கு வாழவே முடியாது என்று உன்னிடத்தில் சொன்னது அல்லவா? அப்பேற்பட்டவர்கள்தான் இப்பொழுது நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்றார்கள். என் குழந்தையே, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுதும் சரி, மனதளவில் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கும் பொழுதும் சரி, நீதான் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தாய். நீதான் அவர்களுக்கு வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்தாய். அந்த நொடிப்பொழுதில் நீ இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களின் நிலை இப்பொழுது என்னவாகி இருக்கும் என்றே சொல்லிவிட முடியாது. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் இப்பொழுது உன்னை யார் என்றே தெரியாதபடிக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் அவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதும் நல்ல விஷயம் நடக்கக்கூடாது, நீ எந்த முன்னேற்றங்களையும் அடையக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இந்த நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பன் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து விட்டேன். ஏனென்றால் இவர்களை இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள். நல்லபடியாக பேசுவது போல உன்னிடத்தில் பேசிவிட்டு உன் மனதிற்குள் நிச்சயமாக வேதனைகளைத்தான் இவர்கள் தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பேசுவதற்கு ஆள் இல்லை என்பதற்காக யாரிடமும் எதையும் பேசிவிடலாம் என்று நினைக்கக்கூடாதல்லவா? அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல், உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்பொழுதும் நீ சரியாக கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்தால் போதும். எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை விட, இந்த வாழ்க்கையை நான் உனதாக்கி கொடுக்க முன்னே வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நேரத்திலும் நமக்கு நாம் நினைத்த விஷயங்கள் நம் கண் முன்னாலேயே மிக பெரிய உச்சத்தை தொட வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பெரிய இன்னல்கள் உனக்கு இருந்த பொழுதிலும், எத்தனை பெரிய சோதனைகள் உனக்கு இருந்த பொழுதிலும், இவை எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டி இந்த கருப்பன் என்று சொல்லப் போகின்ற விஷயம் உன் மனதில் நிற்கப் போகின்றது. ஒரு துரோகம் நினைப்பது அவர்களை வாழவிடக்கூடாது என்பதுதானே. ஆனால் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். அது மட்டுமல்ல, உனக்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, இதுவெல்லாம் இப்பொழுது அவர்களின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களின் இல்லத்தில் இந்த பிரச்சனைகள் நடப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பல வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. வெளியில் சொல்ல முடியாமல் மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்கே வெளியே சொல்லிவிட்டால் உனக்கு அது சந்தோஷத்தை கொடுத்து விடுமோ என்று சொல்லி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளையுமே வெளியில் காண்பிக்காமல் அவர்கள் தைரியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும்
உன்னை தேடி தேடி வந்து உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த மனிதர்கள் செய்கின்ற இந்த வேலைகள் அத்தனையும் இப்பொழுது உனக்கு நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது. இவர்களுக்கு எல்லா வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கும்படி இந்த கருப்பன் முடிவெடுத்திருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு எந்த அளவில் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? இவர்கள் உனக்கு துரோகத்தை செய்ய நினைத்து நினைத்து இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நன்மைகளுக்கு இவர்களே காரணமாகி விட்டார்கள். இவர்கள் உன்னை எதிர்க்க எதிர்க்க நீ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்குள் வந்து விட்டாய். எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணத்தினால் இனி நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றிகள் உன் வசமாக போகின்றது. நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை செய்ய போகின்ற செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் இந்த கருப்பன் உறுதுணையாக இருக்கிறான் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த துரோகத்தை நாம் வாழவிடக்கூடாது. இந்த துரோகம் இன்னமும் நீடித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் கொடுக்க நினைப்பது எல்லாமும் எந்த அளவில் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த தீமைகளை எல்லாம் வேறறுத்து இவர்களை உன் வாழ்க்கைக்குள் ஒரு பொழுதும் நுழைய விடாமல் அடித்து வெளியே விரட்ட வேண்டும். என் பிள்ளையே, விரட்டுவது என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய நடவடிக்கைகளும் உன்னுடைய செயல்களும் உன்னை யார் என்று நிரூபித்து காட்டும். நிச்சயமாக இவர்கள் நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயங்களை எல்லாம் இது செய்து கொடுக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தையே, நீ எண்ணிய எண்ணங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் தடுப்பதுதானே இவர்களின் வேலையாக வைத்திருந்தார்கள். இப்பொழுது அதுவெல்லாம் அவர்களுக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக என்னவென்று இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, நாம் நினைத்ததை எல்லாம் நடத்திவிட வேண்டும் என்று யோசிக்கின்ற இந்த பொழுதில் இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா நன்மைகளையும் என்னவென்று நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வாழ்க்கையாக மாறினாலும் அதையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் என் பிள்ளை, உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு நீ தயாராகி விட்டால் போதும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிடு. இனி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இனி உனக்காக நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு புரிந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை உணர்ந்து இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் என் குழந்தை நீ தெளிவாக உன் மனநிலையை வைத்துக்கொள். கருப்பன் சொன்னது போல இந்த துரோகங்கள் அழிந்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இந்த துரோகியின் இல்லத்திலிருந்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாருடைய வாழ்க்கை அழிய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது அவர்கள் குடும்பத்தில் நடக்க போகின்றது. அதை நிச்சயமாக நினைத்து இவர்கள் வருந்தத்தான் போகின்றார்கள். செய்த வினை தனக்கு திரும்ப வரும் அல்லவா? அதை புரிந்து கொண்டால் என் பிள்ளை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் உனக்கே கிடைத்து விட்டதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். இனி எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் தேவை கிடையாது. துரோகம் மண்ணோடு மண்ணாகும். இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய். நீ யார் என்று நிரூபித்து காட்டுவாய். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.